நானும் என் அக்காவும் சித்தப்பாங்க கிட்ட பெரியப்பாங்க கிட்ட போயிட்டு காசு கேட்போம் சார். காசு கேட்கும்போது எங்கள் சித்தப்பாவும் பெரியப்பாவும் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்போவுமே நீங்கள் இப்படி தான் வந்துட்டு இருப்பீங்களா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நான் அழுதுட்டு வந்து எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன் சார். அக்கா எங்களுக்கு பக்கத்து வீட்டு சார், ரிலேஷனே இல்லை சார். அவங்க எங்களுக்கு ரிலேஷன் இல்லாத ஒருத்தரோட வீட்டாண்ட போயிட்டு 2 கையும் காட்டிக்கின்னு எங்கள் அப்பாவுக்கு கட்டு மாற்றணும், உளுத்தம்பருப்புக்கு இல்லை எங்ககிட்ட உளுத்தம்பருப்பு இருந்தால் கொடுங்கன்னு 2 கையில் கேட்டாங்களாம் சார். நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அந்த ரிலேஷனே இல்லாதவங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க சார், உங்கள் அக்கா அந்த சின்ன வயசில் வந்து உளுத்தம்பருப்பு 2 கையில் கேட்டுச்சுடா, உன் அக்காவை என்னைக்கும் மறக்காத அப்படின்னு சொன்னாங்க சார். என் அம்மாக்கும் மேலே என் அக்காவை நான் பார்க்குறேன் சார். அவங்க இன்னைக்கு படிக்கல. அவங்க படிக்காமல் என்னை படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க. நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன் சார். நான் படிக்கும்போது புக்கை திறந்து வைக்கும்போது என் அக்காவை யோசிப்பேன், நீ என்னை படிக்க வச்சுக்கா, நான் சாதாரணமாக படிக்கக்கூடாது, படிக்கிறதுலையும் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் டாப்பர், காலேஜில் டாப்பர் வந்தேன் சார் நான்.